அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் எம்பின் மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரீசெட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட ஐடிபிஐ கோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது நார்மலாக எப்பவும் போல் உங்கள் எம்பின் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போது நம்ம எம்பின்னு தான் மறந்துட்டோம். ஸோ அதனால் ரீசெட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட கஸ்டமர் ஐடி என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடிபிஐ பாஸ்புக்கில் இருக்கும், அப்படி இல்லைன்னா செக் புக்லேயும் இருக்கும். ஸோ இதை ஒன்று பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கஸ்டமர் ஐடி என்ட்ரு பண்ணியாச்சு. கீழே ஆக்டிவேட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மொபைலில் நீங்கள் எத்தனை சிம் போட்டிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் இந்த ஐடிபிஐ பேங்க்கில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அது எந்த ஸ்லாட்டில் போட்டிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி வெரிஃபை பண்ணும்போது உங்கள் சிம்மில் எஸ்எம்எஸ் போகிற மாதிரி பேலன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா மெயின் பேலன்ஸ் ஒரு 4 ரூபா 5 ரூபாய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டான மெத்தடில் வெரிஃபை ஆகும். ஸோ இப்போ வெரிஃபைன்னு வந்துருச்சு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்களோட புது எம்பின்னை போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் எம்பின், ரீஎன்டர் எம்பின் இருக்குது. உங்களுக்கு தேவையான புது எம்பின் என்னவோ அதை இந்த இடத்துல போட்டுக்கிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. எம்பின் ஃபுல்லாக 2 டைம் என்ட்ரு பண்ணியாச்சு, டிக் பாக்ஸும் டிக் பண்ணியாச்சு. கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஐடி பேங்க் மொபைல் பேங்கிங்னு வந்துடுச்சு. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம சக்ஸஸான மெத்தடில் புது எம்பினை ரீசெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பழைய எம்பின் தெரியணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஐடிபிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு தெரியாத எம்பினை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோவில் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.